ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லி நம்ம வாசிப்போம். லைஃப்பில் சில நேரம் நம்ம டயர்டாகும். நம்மளோட ப்ராப்ளம்ஸ், நம்மளோட டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிலேஸ், தாமதங்கள் எல்லாமே நம்மளை ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் சொல்லிட்டு. ஸோ ஒரு கழுகு பாருங்கள், ஒரு புயலை பார்த்து, ஒரு பெரிய ஒரு காற்றை பார்த்து அது ஓடி போயிடுறது. அதை யூஸ் பண்ணி அது மேலே எலும்புதான் பார்க்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம கீழே தள்ளுறதுக்குன்னு இல்லை. காட் கூட இருந்தாருன்னா அதையே யூஸ் பண்ணி நம்மளை மேலே உயர்த்தக்கூடியவராக அவர் இருக்கார். ஸோ விசுவாசம், அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, அவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது, ஸ்மூத்தாக போகுங்கிறது இல்லை. நான் அவர் மேலே வைக்கிறது நம்பிக்கை அப்படின்னு என்னென்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு சீசன்லையும் அவர் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்லி தான். ஸோ ஹோப் இஸ் நாட் பிலீவிங் லைஃப் வில் பி ஈஸி. ஹோப் இஸ் பிலீவிங் காட் இஸ் வித் யூ இன் எவ்ரி சீசன். காட் பிளஸ் யூ. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ லைஃப்பில் சில நேரங்களில் எல்லாமே கண்ட்ரோல் இழந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஃப்யூச்சரை பற்றி அன்சர்டைனிட்டி, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், ஒர்க் ப்ரெஷர், இது எல்லாமே நம்மளுடைய இருதயத்தை சோர்வாக்க செய்யும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லிட்டு. ஸோ இது அவர் சொன்னது டிசைபிள்ஸ் கிட்ட, அவருடைய சீஷர்கள் கிட்ட. அவங்க ஒரு டிஃபிகல்ட்டான நாட்களை ஃபேஸ் பண்ண போகிற நேரத்தில் தான் இதை சொன்னார். அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் பெர்ஃபெக்ட் ஆகும்னு சொல்லலை, ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸ் எப்போவுமே அவங்களோடு இருக்கும்னு சொல்லி தான் அவர் வாக்கு கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய சுச்சுவேஷன் இல்லை, நம்ம வாக்கு கொடுத்த ஆண்டவர் மேலே. ஸோ ட்ரஸ்ட்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கணும்னு இல்லை. ட்ரஸ்ட் அப்படின்னா, காட் எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் உங்களை நம்புறேன்னு சொல்கிறது தான். ஸோ நம்ம கையில் இருக்கிறது வெறும் கன்சர்ன், வெறும் கவலைகள் தான். ஆனால் ஆண்டவருடைய